ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் எக்ஸிகியூஷன் அசோசியேட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் எக்ஸிகியூஷன் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீன்ல நான் டிஸ்பிளே பண்றேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல என்டர் பண்ணி அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ ஒர்க் மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 1:30 PM-லேருந்து 10:30 PM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எம்எஸ் எக்ஸல்ல நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் பிஐ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட்ஸ் அண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் அனலிசிஸ்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளைன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமே யூஸ் பண்ணி ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தா மட்டும். ஸோ நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து மேலே அவங்க கொடுத்துருக்காங்களா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்கள் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இன்க்கு போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்க. நான் இந்த வீடியோட ஸ்க்ரீன்ல பாஸ்வேர்டை டிஸ்பிளே பண்றேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல என்டர் பண்ணிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.